வேறு களுவாஞ்சிக்குடியை சேர்ந்த நிரோஷன். நான் இந்த வீதியால் அடிக்கடி போகிறேன் நான். ஆனால் மக்கள் வந்து போவாங்க. அப்போ நான் நினைச்சேன் நான் இவ்வளவுனாலும் இங்கே கோழி விற்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ கேட்ட நான் நாட்டுக்கோழி விற்கிறாங்க, கோழி குஞ்சு விற்கிறாங்கன்னு தான் வெளியில் வருன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு உள்ளுக்கு வந்து பார்த்தபோது வேலை திட்டம் கூட இவர் வந்து நிரோஷன் மட்டக்களப்பு சென்ட் மைக்கேல்ஸில் படிச்சிருக்கிறாரு, வர்த்தகத்துறையில் படிச்சிருக்கிறாரு. கொமர்ஷியல் அந்த வர்த்தகத்துறையில் வந்து 2 பாடங்கள் சித்தி அடைஞ்சதுக்கு பிறகு வேறு பல தனியார் துறையில் பல வேலைகளை செய்து பின்பு கடைசாவது இதில் இறங்கியிருக்கார். இப்படி பார்க்கக்குள்ள உள்ளுக்கு வந்து பார்க்கலாம் விளங்குது. நிரோஷன் இங்கே வந்து ஆடு வளர்க்குறார், கோழி வளர்க்குறார், கோழி குஞ்சு பொறிக்க வச்சு மெஷினில் பொறிக்க வச்சு அதை விற்கிறார். அதே போல் தேங்காய் எண்ணெய் வந்து மெஷினில் எடுத்து, அதாவது தேங்காய் துண்டுகள் எடுத்து காய வச்சு கொண்டு வரதுக்கு அந்த தேங்காய் எடுத்து மெஷினில் தேங்காயிலேருந்து எண்ணெயை பெற்று கொடுக்குறார். இப்படியான பல வேலைத்திட்டங்களை கொடுக்குறார். நிரோஷன் பார்ப்போம் கூட உள்ளுக்கு உங்களோட ஒரு பகுதியை பார்ப்போம். இந்த பகுதிக்குள்ளே என்ன வளர்க்கிங்க? இதுக்குள்ள ஆடு, கோழி. இன்னும் இது கணக்கு கோழிகள், என்ன ஆடு கோழி போன்றவைகள் தான் நீங்கள் வளர்க்குறீங்க. நான் வளர்க்குறேன் கணக்கு. அப்போ இங்கே என்னென்ன கோழிகள் இருக்குது? நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழியோட கருங்கோழியோட போர்க்கோழியோட. நாட்டுக்கோழி இருக்குது, கருங்கோழி இருக்குது, போர்க்கோழி இருக்குது, கழுத்தறுத்தான் நிற்குது. என்ன முட்டைக்கோழியில் லேயர் ரெண்டு சொன்னால் நீங்கள் அதுலேருந்து பேரண்ட்ஸ் என்ன அதுலேருந்து முட்டை எடுத்து தான் நீங்கள் ஒயிட் லெகோன் வந்து சொல்கிறது சாப்பாட்டு பாட்டுக்கு முட்டை உற்பத்தி பண்ணுறது தான் ஒயிட் லெகோன். ஒயிட் லெகோன் வந்து சாப்பாட்டு பாட்டுக்கு முட்டையில் சப்ளை பண்ணுறது தான் இது. ஒயிட் லெகோன் வந்து சாப்பாட்டுக்கு பாட்டுக்கு முட்டையை சப்ளை பண்ணுறது தான் ஒயிட் லெகோன். ஓகே. அது மாதிரி இப்போ நாட்டுக்கோழி எங்கள் இருக்குள்ள வந்து எங்களோட நாட்டுக்கோழியோட முட்டை வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுக்க சொன்னால் இன்குபேட்டரில் ஏற்றி கொடுக்கும்போது குஞ்சா கொடுக்கக்குள்ளே 180-200 ரூபாய் கொடுக்கலாம் ஒன் டே சிக். அதோட சேர்த்து முட்டை கோழியும் போட்டு மட்டும் சொன்னால் முட்டை வந்து தினசரி வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை பெற்று தரும். முட்டை உற்பத்திக்காக விட்ட ஒயிட் லெகோன் கோழிகள் இருக்கிறது. அதே போன்று முட்டையை எடுத்து நாட்டுக்கோழிகள் முட்டைகளை எடுத்து அதை அடை வைத்து என்ன கோழியில் வைக்கிறா மெஷினில் வைக்கிறீங்க, மெஷினில் இன்குபேட்டரில் வைத்து அதில் இந்த கோழி குஞ்சுகளை பொறிச்சு கொடுக்குறாரு. பார்த்தா அவர் சொல்கிறார் நினைச்சா ஒரு முட்டை வித்தனு சொன்னால் 50 ரூபா தான் பெறும். ஆனால் ஒரு கோழி குஞ்சை வித்தனு சொன்னால் 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு விற்கலாம். ஆகவே கோழி குஞ்சை உற்பத்தி செய்து கொடுக்குறதான் லாபம் என்றதுக்காக வேண்டி தான் வேறு இந்த இன்குபேட்டர் சிஸ்டத்தை கையாளுகிறார். வந்து விரிவாக இங்கே கோழிக்கூடலாம் அடிச்சிருக்காரு. ஒரு பகுதி அந்த வீட்டின் ஒரு பகுதி எடுத்து இங்கே ஆடு நிற்குதுண்ணா, ஆடுகளை நிற்கிறாங்க. அப்படியே ஒன்றுமே சரியில்லை. வேறு அதிக மட்டத்தில் வந்து ஒயிட் லெகோன் கோழி வளர்க்காரு. வந்து இதெல்லாம் ஒயிட் லெகோன் என்ன முட்டைக்கோழிகள், ஒயிட் லெகோன் முட்டைக்கோழிகள் வளர்க்காரு. வாங்களுக்கு முட்டைக்கோழிகள் போயிருக்கிறார். இப்போ வந்து அதில் வந்து தீன் தட்டுகள் தொங்குகின்றது, அதே போன்று தண்ணி தட்டுகள் தொங்குது. அதே போன்று இந்த முட்டைகள் எடுக்காரு. நான் வந்து ரைட் முட்டைகள் விட்டுருக்காங்க, அந்த முட்டைகள் எடுக்கார். இந்த முட்டை வந்து விற்பனைக்காக முட்டைகள் எடுக்கிறார். அவை நாட்டுக்கு அதாவது ஒயிட் லெகோன் கோழிகள் இங்கே இருக்குது ஃபுல்லாக. அதில் தீன் தட்டு தண்ணி தட்டு எல்லாம் இப்படி தான் நான் முட்டையை கொண்டு வர்றார். வந்து ஒயிட் லெகோன் முட்டையில் இது ஒயிட் லெகோன் கோழியிலேருந்து முட்டை எடுத்துக்கிறார். ஆகவே இவர் முட்டை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒயிட் லெகோன் கூடுகள் தான் இது. மாட்டிலிருந்து பெறப்படுகின்ற கழிவுகள், மாட்டிலிருந்து மாடும் வளர்க்கிங்கன்னு தோட்டத்தில் மாடும் வளர்க்குற தோட்டத்தில் இருக்குது. மாட்டிலேருந்து பெறப்படுறது, ஆட்டிலேருந்து பெறப்படுறது, கோழிலேருந்து பெறப்படுறது. இங்கே வந்து இப்போ கோழியும் மாடும் இருக்குது. அதில் வந்து ஒரு நைலோன் பேக் வந்து எவ்வளோக்கு விற்கிங்க? 250. ஒரு நைலோன் பேக் இது வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறார். வந்து அப்படி ஒரு மாதத்துக்கு எத்தனை விற்பீங்க? குறைஞ்சது 45லேருந்து 2 மாதத்துக்குள்ள, 45லேருந்து 60 நாளைக்குள்ள அப்படி ஒரு 80லேருந்து 100 பேக் போகும். 80லேருந்து 100 பேக் பேட்டில் விற்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரூபாய்க்கு எரிவு விற்கிறீங்க. அதாவது கோழிகள்லேருந்து புறப்படுற கழிவு அந்த 20 வாரப்படியாக உங்களுக்கு அதை வச்சுக்கொண்டே இந்த தீன் செலவுகளை மேனேஜ். ஆடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் வந்து சுப்பனை பீரும் CO3 எல்லாம் நாட்டிருக்கோம் தோட்டத்தில். ஓ, ஆடுகளுக்கு வந்து CO3 நாட்டிருக்கீங்க. சூப்பர் நேப்பியர் என்ற இதெல்லாம் நம்ம இங்கே நாட்டிருக்கீங்க. தண்டு துண்டங்கள் வாங்கி நாட்டிருக்கீங்க. அந்த தண்டு துண்டங்கள்ல இருந்து நீங்கள் எடுத்து அந்த உணவாக அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இதிலிருந்து வர கழிவு வந்து அதுக்கு போட்டோம்னா பசலை ஆகிடும். எந்த கழிவுல? ஆடுலேருந்து வாரது, கோழியிலேருந்து வாரது வந்து நாங்கள் அங்கே அதுக்கு போட்டோம்னா இப்போ வெளியிலையும் ரைட். ஆடுலேருந்து புறப்படுகிற கழிவுகள், கோழியிலேருந்து புறப்படுற கழிவுகளையும் உங்களோட புல் வளர்ப்புக்குள்ள அதுக்கும் பயன்படுத்துறீங்க. மிச்சத்தை வந்து விற்பனை செய்கிறீங்க. என்ன வாழைத்தோட்டம், பெரிய வாழைத்தோட்டம் இருக்கா, அதில் விற்பனை செய்கிறீங்க.
அப்பா நாட்டுக்கோழியால் சரியான விற்பனை போகுது. ஒரு நாட்டுக்கோழி எவ்வளோக்கு விற்கலாம்? சாதாரணமாக சேவல் வந்து 3000 3500 ரூபா. 3500 வரையில் ஒரு சேவல் விற்பனை செய்யக்கூடியதாக இருக்குது. சில நேரத்தில் பெரிய சேவல்ண்டா ஆபரேஷன் சொன்னதுன்னா 5000 6000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. ஆகவே வெறும் 100 வீதம் இதிலே இறங்கியிருக்காரு. இப்போ இப்படி பார்க்கக்குள்ள இந்தியாவில் ஒரு கூடு இருக்கு. இந்தியாவில் கூட்டுக்குள்ள அதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் வயலேக்கன் தான். இந்தியாவில் பக்கத்தில் இருக்காரு. வேறு என்னது முட்டை வைக்க முடிஞ்சால் நீ முட்டையிலேருந்து ஓய்ந்த காலத்தில் இவங்களை போடுறதுக்காக வேண்டி வேறு அடுத்த பைக்காக இதை வளர்த்து கொண்டிருக்காரு. இதுவும் வந்து ஒயிட் லேக்கோன் ப்ரீமா கம்பெனினால போட ஒயிட் லேக்கோன். இதிலேருந்து அங்கால வந்து அந்த கோழிகளை எடுத்துக்கிற சிக்கி வித்ததுக்கு பிறகு இந்த பைக்கை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அவை பெரிய ஹை ஸ்கேலில் ஓரளவு சிறியதென்றாலும் பெரிய வேலை திட்டம் அந்த வகையில் வேலை செய்கிறார். இது அவர் பெரிய பெரிய சின்ன சின்ன துண்டுகளாக கழிஞ்சிருக்காரு. பிறகு ஒரே ஒரு பிரச்சனை இல்லாத விஷயம் நீங்கள் கீரிப்புள்ள வரலையா? என்ன கீரிப்புள்ள வரல? வந்தால் எல்லாத்தையும் முடிச்சிடும். சருவ புலி கீரிப்புள்ள அதுகள் ஒன்றுமே வரல. உயர்த்தி கட்டிக்கார் மகளிரெல்லாம் நெட்டெல்லாம் அடிச்சிருக்காரு. வாழைகள்லையும் வாழைக்குழிகள் தொங்கி கொண்டு இருக்குது. இப்படி போகக்குள்ள எல்லாம் பார்க்க போனால் அங்கால தீனி இருக்குது, இங்கால மெஷின்கள் இருக்குது. இப்படி கையில் வேலை திட்டங்களை இவர் செய்து கொண்டிருக்கிறார். புல் வெட்டுற மெஷின் புல்லுகளை எடுத்து வெட்டி அது வாழைகளை அதில் வெட்டுறதுக்கு புல் வெட்டுற மெஷினும் வச்சிருக்கிறார் இங்கே கொடுக்குறதுக்கு. இந்த புல்லுகள் அந்த வெட்டுற மெஷின் அதுவும் வச்சிருக்கிறார் வந்து. அப்படி பார்க்கலாம் அங்காலையும் தெரியுது. அது வந்து அந்த தேங்காய் எண்ணெய், அதாவது தேங்காய் எடுத்து காய வச்சு கொண்டு வருவாங்க. என்ன சொல்லுவோண்டா வந்து நாங்கள் அடைச்சி கொடுக்குறோம். என்னது தேங்காய் எண்ணெயை பொட்டிலையும் அடைச்சி கொடுக்காங்க. உங்கள்கிட்ட இருந்து உற்பத்தி செய்யப்படுற தேங்காய் எடுத்து நாங்களே தேங்காயை புளிஞ்சி போத்தலில் அடைச்சி கடைகளுக்கு சப்ளை பண்ணுவோம். அதை உங்களோட தேங்காய் எடுத்து நீங்களே இப்போ புளிஞ்சி அதை போத்தலில் அடைச்சி இப்போ கொப்பராங்கட தோட்டத்திலேருந்து வாரது அப்படியே பட்டி வெயிலில் காய வச்சு எங்களோட மெஷினில் உருக்கி அதை எண்ணெயை வந்து பொட்டில் பண்ணி கொடுக்குறோம். ரைட். இது வந்து அந்த கோழி குஞ்சு உற்பத்தி செய்கிற மெஷின் இன்குபேட்டர் துறங்கோப்பம். ரைட். இந்த மெஷினை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வச்சிருக்கிறார் வந்து. ரைட். இந்த மெஷினுக்குள்ளே கோழி முட்டைகள் இருக்குது மேலே வச்சிருக்கிறார். அதே போல் லைட் அதுக்குரிய வெப்பத்துக்கு லைட்டை வச்சிருக்கிறார். மேலே அது மேலே ஒரு ப்ளோவர் ஒன்று வேலை இது என்னென்னு சொன்னால் அந்த வெப்பத்தை சீராக எல்லா இடத்துலையும் கொடுக்கறதுக்காக வேண்டி ப்ளோவர் ஒன்று போட்டு இருக்குது. அப்படியே உங்களை முட்டை இருக்குது. அதே மாதிரி நான் குஞ்சுகள் என்ன பொறிக்கிறீங்க. எத்தனை நாள்? 21 நாள் இப்படியே வச்சு கொண்டிருப்பீங்க. 18 நாள் வரையும் இதில் இருக்கும் மெஷினில். அப்புறம் 18 நாள் முடிய 3 நாள் வந்து ஹச்சிங் பாஸ்கெட்டில் போடுவோம். ஹச்சிங் பாஸ்கெட்டில் போட்டு இப்போ வெயில் வந்து ஹீட் தானே தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 3 தரம் வந்து அடிஷனலாக ஸ்ப்ரே பண்ணுவோம். தண்ணி உள்ளுக்கா வழி இல்லையா? முட்டைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம். முட்டை 18 நாளைக்கு பிறகு 18 நாளைக்கு பிறகு வெப்பம் அதிகமாக சொன்னபடியா ஒரு நாளைக்கு 3 தடவை தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. நான் வந்து குஞ்சு எல்லாம் பொறிச்சிருக்காரு வந்து இப்போ பொறிக்க குஞ்சு எடுக்கலையா வழியில்? பொறிக்க குஞ்சோட நாளைக்கு எடுப்பாங்க. என்ன பொறிக்க கொஞ்சம் பெரிய மட்டத்திலாம் செய்திருக்குது. சின்ன இதில் ஒரு வேலை திட்டம் பெருசு. ரைட். நான் இது வந்து சின்ன மெஷின் ஒரு பெரிய மெஷின் இருக்கான்னு சொல்லி என்ன உள்ளு கலைச்சி சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தா கோழி தீன் விற்கிறார். அதே நேரத்தில் கோழி முட்டை விற்கிறார், கோழி இறைச்சி விற்கிறார், எரி விற்கிறார். இந்த பார்த்தா கோழி குஞ்சு, இந்த கோழி குஞ்சு எல்லாம் அவங்க நீங்கள் மெஷின்லேயே மறக்குறீங்க. உங்கள்கிட்ட அந்த உற்பத்தி காணாண்ட வழியினால வெளியிலேருந்து நீங்கள் கோழி குஞ்சுகளை எடுக்கிறீங்க. என்ன இது என்னென்ன சாதி கோழி குஞ்சிருக்கு? இது வந்து நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி ஃபுல்லாக நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழியெல்லாம் வந்து நீங்கள் இறக்குறீங்க. ஏன்னா கூட உற்பத்தி காணாண்ட வழினால இறக்கி விற்கிறீங்க. ஒரு குஞ்சு எவ்வளோக்கு விற்கிறீங்க? நார்மலாக வந்து 3 நாளில் 200 ரூபாய் விற்கிறோம். ஒன் டேன்னு சொன்னால் 180 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு ஒன் டே குஞ்சை வந்து 180 ஆகும். 3 நாளையில் வந்து எவ்வளவுக்கு? 180 ரூபாய்க்கு அன்செக்ஸ் வந்து போகுது. ஹோல்சேல் ஐபிடி வேக்சினோட சேவல்னு சொன்னால் 160 என்ன வேக்சின்? ஐபிடி வேக்சின். என்னது ஐபிடின்னு சொன்னால் ஒரு நோய் தடுப்புக்குரிய வேக்சின் அடிக்கிங்க. அது யார் அடிக்கிறேன் சொன்னால் நாங்கள் செய்கிறோம். அடிச்சு சிறப்பட்டையில் அடிக்கிறதா இல்லை மருந்தா? வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. ஸ்ப்ரே பண்ணுறது எங்கே? குஞ்சுகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணக்குள்ள வந்து அந்த மூக்கு துவாரம் நாசிக்கால வந்து போக்குள்ள வந்து உடனே. நீங்கள் இந்த கோழிகளை பற்றி ஏற்கனவே வேண்டி டிப்ளமா எதுவும் படிக்கிறீங்களா இல்லை எப்படி அனுபவத்தில் நீங்கள் எடுத்தீங்க? அவங்கள்ட்ட கேட்டறிஞ்சிங்க? கேட்டறிகிறத விட யூடியூப் பதிவுகளில் பார்த்துக்கொள்வது தேவையான விஷயம் என்று சொல்லக்குள்ள ஒவ்வொரு நாளும் வந்து தேட தான் புது விஷயங்களை தேடலின் ஊடாக புது விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். பசுமை வீடன் அடிக்கடி ஆர்டிக்கல் பார்த்துக்கொள்வேன். என்ன சாம? பசுமை வீடன் சொல்லி இந்தியாவில் வந்து ஆர்டிக்கல் ஒன்று அதில் இதுகள் வந்து பார்த்துக்குள்ள கூடுதலாக என்ன சொன்னால் ஒரு பணக்காரரோட ஸ்டோரியை போடுறத விட ஒரு அடியிலிருந்து வந்தவன் ஸ்டோரியை வந்து போடக்குள்ள வந்து எனக்கு சின்னலேருந்தே வந்து கேட்குறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு அதாவது ஒரு பணக்காரனுடைய
அவனுடைய ஸ்டோரியை விட அடிமட்டத்திலிருந்து பணக்காரனாகியவன் என்கின்ற போது அது உங்களுக்கு கடி இன்ட்ரெஸ்டாக அப்படி பார்க்கல. இங்கே கோழி குஞ்சு நிற்கிது, இங்கே நிற்காரு வேறு பான்கோழி குஞ்சு நிற்காருண்ணா. இதில் பான்கோழி குஞ்சு எவ்வளோ உண்டு? இது வந்து 2 months வந்து ஒரு குஞ்சு 1500 ரூபா. ஒரு குஞ்சு 1500 ரூபா. 2 மாதத்துக்கு குஞ்சு வச்சிருக்கிறார் வந்து 2 மாதத்துக்கு கோழி குஞ்சு 1500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வச்சிருக்கார் வான்கோழி. அதே மாதிரி இங்கே வந்து கோழி குஞ்சு மிஷின் குஞ்சு வெளியில் எடுத்து விற்றவர். இது வந்து ஒரு கோழி குஞ்சு 200 ரூபாய்ண்ணே. 200 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வேறு இங்கே இருக்கு. பெரிய மிஷினை காட்டுறேன்னு சொல்லி போட்டு கோழி குஞ்சு பொறிக்கிற பெரிய மிஷினை கொண்டு காட்டுறார். ரைட், நிரோஷன் களுவாஞ்சிக்குடி நிரோஷன் பார்த்தா பெரிய வேலை திட்டம் தான் செய்து கொண்டிருக்கார். பாருங்கள், வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியுது இல்லை. இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய போல்ட்ரி ஃபேக்ட்ரி இது. ரைட், இந்த வச்சிருக்கிற இன்குபேட்டர் பெரிய இன்குபேட்டர் எல்லாம் இருக்குது. இப்போ இதுக்குள்ள எத்தனை கோழி குஞ்சை பிரிக்கலாம்? இதில் ஒன் ஷாட்டில் வந்து 1056 இறக்கலாம். 1056 முட்டைகளை வச்சு 21 நாட்களில் 1056 கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்ய முடியும். அந்த சின்ன மெஷினில் 520 கிட்டத்தட்ட 2000 குஞ்சுகள். 3 மெஷின் எல்லாம் மொத்தம் எத்தனை? 2000 கெப்பாசிட்டி ஒரு மாதத்துக்கு கொடுக்கலாம். அது மொத்தமாக நீங்கள் கிட்டத்தட்ட 2000 3000 கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்கிறீங்க. அதை விடையும் கூடிய அளவு உற்பத்தி என்றபடினால வெளியிலிருந்தும் நீங்கள் எடுத்து செய்கிறீங்க. இது ஒரு பெரிய வேலை திட்டம், சாதாரண வேலை திட்டம். அது அவர் கொமர்ஸ் படிக்க சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் படிக்க பல தனியார் துறைகளில் வேலை செய்து தான் இன்சூரன்ஸில் வேலை செய்துன்னு சொல்கிறார். வேறு ஜஃபாஜி இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்லையும் வேலை செய்யணும். கிளர்க்கிலும் வேலை செய்து எல்லாம் முடிஞ்சில கடையில் வந்துருக்கேன். ஆனால் இப்போ எந்த நேரம் பார்த்தாலும் நிற்கார் உங்களுக்கு. என்னடா இதுதான் அவருடைய சுயதொழில் மாத்திரம் இல்லை, இதில் ஊறித்தார். மற்ற அவருக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். வெறு ஒரு வித்தியாசமான ஆளாக தான் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே சொன்னார் வந்து பணக்காரன் ஸ்டோரியை வாசிக்கிறதை விட அடிமட்டத்திலேருந்து போன ஒரு ஆள் ஸ்டோரியை வாசிக்கிறதா நல்ல மட்டம் இல்லாமல் நான் தேடி தான் செய்திருக்கிறேன். வேறு எந்த டிப்ளமாவும் இல்லை, எந்த NVQ சர்டிஃபிகேட்டும் இல்லை, அந்த விவசாயத்துறை சார்ந்த எதுவுமே இல்லை, அனிமல் ஹஸ்பண்டரி சார்ந்த எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்குள்ளேயும் வெட்டனரி டிபார்ட்மெண்ட்டில் பெஸ்ட் ஃபார்மர் சர்டிஃபிகேட் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு நான் எடுத்தேன். அதாவது வெட்டனரி டிபார்ட்மெண்ட் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்ட பெஸ்ட் ஃபார்மர்ஸ் சிறந்த விவசாயி என்கின்ற பட்டங்களை 4 வருடங்கள் தொடர்ந்து எடுத்திருக்கார். சிறந்த விவசாய பட்டம் கட்டாயம் கொடுக்க தான் வேணும். இதை விட வேறு செய்கிற புல் உற்பத்தி செய்கிறாரு, மற்றது வந்து எருகளை விற்காரு, மற்ற கோழிகளை வளர்க்காரு, முட்டையை உற்பத்தியிலேருந்து கோழி குஞ்சு உற்பத்தி செய்கிறாரு, ஆடை வளர்க்காரு, மாட்டை வளர்க்காரு. அவை பார்க்கக்குள்ள உண்மையாகவே சுயதொழில் ஊடாக பிரபல்யமான நிரோஷன். என்ன நிரோஷன் இல்லை, அது வந்து சொன்னால் சிம்பிளான விஷயம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து தேடி செய்தோம்னு சொன்னால் கட்டாயம் வந்து எடுத்தோடனே வந்து பணக்காரனாக இல்லாது, கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறத விட நம்ம டொப்பில் சம்பாதிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாள் போகும், பொறுமையாக இருக்கும். கொஞ்ச நாள் போகணும், சுயதொழிலில் கொஞ்ச நாள் போகணும், உடனே பணக்காரனாக இல்லாது விழுந்தாதான் எழும்பலாம். நல்ல விடயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்காரு, நல்ல அகராதிகள் சொல்லிக் கொண்டிருக்காரு, நல்ல ஸ்டோரி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காரு. கேட்கறதுக்கு இனிமேல் வந்து சக்ஸஸ் மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் திடீரென்று விழுந்தோம்னு சொன்னால் எழுப்பி கொள்ள இல்லாது. இப்போ கோழி குஞ்சு பொறிக்கக்குள்ள வந்து 10 குஞ்சு சாகுதுன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கணும். அதில் பார்த்து செய்தோம்னு சொன்னால் தான் 1000 குஞ்சு வந்து நம்ம உற்பத்தி செய்த கொடுக்கக்குள்ள வந்து அந்த இறப்பு வீதம் இல்லாமல், அதாவது அது ஏன் இறந்தது என்று பார்க்கணும். ஏன் இறந்தது இப்போ பார்க்கக்குள்ள எனக்கு நல்லா தெரியும். நானும் அந்த காலத்தில் கோழி வளர்த்தினேன். ஆரம்பத்தில் அந்த காலத்தில் வந்து நான் பிராய்லர் ஆயிரக்கணக்கில் வளர்த்தினான். இதுலேருந்து கணக்கு விஷயங்களை பற்றிக்கொண்டு நான் அதில் வந்து பார்க்கக்குள்ள முதலாவது வந்து ரணிக்கட் என்று கொடுக்குறாங்க. அது எத்தனை நாளையில் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வீக்கில் கொடுக்காங்க. அதே மாதிரி கம்போரா கொடுக்குறாங்க. செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் கம்போரா, செகண்ட் வீக், தேர்ட் வீக்கில் வந்து கம்போராவும் கொடுக்கலாம், இல்லாட்டி ரணிக்கட்டும். கம்போரா மாறி மாறி கொடுக்கணும். எல்லாம் மொத்தமாக 6 தரம் கொடுக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ள வந்து 2 ரணிக்கட்டும் 2 கம்போராவும் போகணும். அதுக்கப்புறம் வந்து 45 நாளில் வந்து பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் அடிக்கணும். சரியா 30 நாளில் வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும். 30 நாளில் பூச்சி மருந்து கொடுக்கணும். 3 மாதம் பவுல் பாக்ஸ். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறபடி கம்போரா முதலாவது கொடுக்கணும். ரணிக்கட் வந்து ஃபர்ஸ்ட் ரணிக்கட் எத்தனை நாளில்? 1 வீக்கில் கொடுக்கணும். 1 வீக்கில் ஃபர்ஸ்ட் ரணிக்கட் கொடுக்கணும். திரும்ப வந்து செகண்ட் வீக்கில் வந்து கம்போரா கொடுக்கணும். செகண்ட் வீக்கில் வந்து கம்போரா தடுப்பு மருந்து கொடுக்கணும். அடுத்த வீக்கில் வந்து கம்போரா கொடுத்தாலும் ஓகே, ரணிக்கட் கொடுத்தாலும் சரி, கம்போரா கொடுத்தாலும் சரி, ரணிக்கட் சரி, செகண்ட் கொடுத்தாலும் பிரச்சனை. அப்போ எல்லாம் மொத்தமாக எத்தனை நேரம் கொடுக்கணும்? ஒரு மாதத்துக்குள்ள மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்குள்ள வந்து 2 ரணிக்கட் 2 கம்போரா. ஒரு மாதத்துக்குள்ள 2 கம்போராவும் 2 கணிக்கட்டும் கட்டாயம் கொடுக்கணும். ஒரு மாதத்தால் வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும். அதே மாதிரி பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் 45 நாளையில் பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் தடுப்பு மருந்து அடிக்கணும். அது சிறப்பட்டையில் இல்லை குத்துறேன் நினைக்கிறேன். நான் அந்த காலத்தில் ஞாபகம் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலேருந்து வந்து செய்தவங்க. அதுக்கு ஒரு நாங்களே பழகி செய்தாங்க. அதே போன்று இதில் கணக்கு வருத்தங்கள் வரும். பொதுவாக பார்க்கக்குள்ள அதாவது வரும் வந்து
கழிச்சல் வருத்தங்கள் வரும் கழிச்சல் வருத்தம் பெறும் மற்றது கம்போரா என்ன கம்போரா வருத்தம் பெறும் அடுத்து வந்து ரணிக்கட் வருத்தம் பெறும் வெள்ளை கழிச்சல் வரும் கொக்சிடியோசிஸ் என்கின்றது ரத்தம் பாருது என்ன கொக்சிடியோசிஸ் என்கின்ற வருத்தம் பெறும் ஆக போக்கில் கம்போராண்டா தெரியும் அந்த கோழி எடுத்து வெட்டி போட்டு இறப்பை எடுத்து போட்டு குடல் எடுத்து போட்டு இப்படி உருவி பார்த்தோம்னா தண்ணி மாதிரி சீறி அடிக்கும் அப்போ பார்க்கலாம் வந்து அது வந்து அந்த இறப்பைக்குள்ளே வந்து காயங்காயமாக இருக்கும் எஸ் கம்போராவுக்கு இறப்பையை நாங்கள் வெட்டினோம்னா சிறு 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 காயங்கள் காணப்படும் அதே மாதிரி ரணிக்கட் ரெண்டு நாங்கள் வெட்டினோம்னா பச்சை கலர் அப்படி பச்சை கலராக காணப்படும் அந்த கோழி தூங்கி நிற்கும் வெள்ளக்கழிச்சல் பச்சை என்ன பச்சையாக ரணிக்கட்டுக்கு பச்சையாக போகும் எல்லாம் கக்கா போகும் அதே மாதிரி கொக்சிடியோசிஸுக்கு இரத்தத்தோட சேர்ந்த செப்பு கலர் சேர்ந்த மரம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் அதுக்கு வந்து நான் கொக்ஸ் தான் அந்த காலத்தில் நான் கொடுத்தேன் ஒரே ஒரு மருந்து என்னம்மா கொக்சிரைட் கணக்கு மருந்து வந்து இருக்குது அப்போ அதுகளுக்கு அதெல்லாம் கூட எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நோய் இல்லாட்டி வந்து ஆயிரக்கணக்கில் துவங்கில நிறம் வந்து இறக்கும் எனக்கு அதுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வந்து அந்த வகையில் எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க இப்போ உங்களுக்கு தேவையே இல்லை அந்த வகையில் நிரோஷனுக்கு வந்து இந்த கோழி வளர்ப்பில் எக்ஸ்பர்ட் என்னன்னு சொல்லணும் வளவுள்ள என்ன தான் கூட்டிகிட்டு போகிறாரு நான் பார்த்தா காடைக்கோழி நம்மளக்காரு அங்கே கீழே ஒரு சாவல் கூட படுக்குது இது காடைக்கோழி இந்த காடைக்கோழி என்ன செய்கிறீங்க இது வந்து முட்டை பசுக்கு வளர்க்கும் முட்டை காடை முட்டை இதில் ஒன்றை பிடிச்சி விடுங்க வெளியில் பெரிய பச்சை கொடுத்துட்டோம் இது இப்போ சின்ன வேறு என்ன செய்கிற காடைக்கோழி வேறு ஆட்கள் வந்து வாங்குவாங்களா இறைச்சிக்கம் பண்ணுவாங்க முட்டை கூடுதல கொஞ்சம் எங்கிட்ட வைக்கும் நல்ல டிமாண்ட் எவ்வளோ முட்டை ஹோல்சேல் வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்கும் ரீட்டைல் 25 ரூபாய் இதே காடைக்கோழியை கொண்டு என்ன இறைச்சி நல்ல சரியான ஹை ப்ரோட்டீன் இருக்குது ஹை ப்ரோட்டீன் ஒரு கோழி எவ்வளவு நார்மலாக வந்து 350-400 ரூபா வரும் 250 350 கிராம் வரும் ஒரு கோழி 250 350 கிராம் மட்டும் வரும் என்ன வந்து ஜம்போ குஞ்சு வந்து வாங்கிட்டு போவாங்க காடை உற்பத்தி செய்கிற தேங்காயை கொண்டு வந்து அதை எண்ணெயாக்கி அதை போத்தலில் அடைச்சி வைக்கார் வந்து ஆக்கள் கிராம மக்கள் கொண்டு வரதையும் தேங்காயில் சொட்டிலிருந்து தேங்காய் எண்ணெயில் உற்பத்தி செய்து கொடுத்து மெஷின் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண காரணமே வந்து ஆடு கோழி நிற்கிறோடைய புண்ணாக்கு வந்து வெளியில் வந்து எடுத்து வர்றது புண்ணாக்கு செலவு வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலே குறைஞ்ச ஒரு 3-4 லட்சம் வருஷமாக போகுது அதனால இந்த மெஷினை போட்டு அதாவது இவங்க அந்த ஆடு வளர்ப்புக்கும் கோணி வளர்ப்புக்கும் அதிகமாக புண்ணாக்குகளை வாங்கியிருக்காங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபாய்க்கு புண்ணாக்கு வாங்குறபடியாக அவர் யோசிச்சிருக்கிறார் வந்து நாங்கள் இதை செய்த மண்டையிலிருந்து வர கழிவுகளை நாங்கள் புண்ணாக்காக பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு இதுக்கு அவை இதை வந்து டுவல் பர்பஸ் என்று சொல்லலாம் ஒரு வகையில் வந்து பிஸ்னஸ் அடுத்த வகையில் வந்து இதுக்கு உரிய வந்து நாங்கள் எங்களோட இதுகளுக்கு பிரியோசனப்படுத்தக்குள்ள எங்களோட மாதம் வந்து 1 லட்சம் ரூபா உதாரணத்துக்கு வந்து செலவு போகுதுன்னு சொன்ன ஃபார்முக்கு வந்து அது குறைஞ்ச ஒரு அரைவாசா குறையும் இது வந்து அரைவாசா குறையும் அரைவாசா குறையுது இப்போ ஆட்டு மாட்டுக்கு தேவையான புல்லுகளை வளர்த்து வச்சிருக்கீங்க அது என்ன புண்ணாக்கு உற்பத்தி செய்திருக்கிறீங்க மற்றது வந்து அந்த முட்டை விற்கிறீங்க கோழி விற்கிறீங்க கோழி இறைச்சி விற்கிறீங்க ஆனால் அவதானமாக பார்க்கணும் எந்த நேரம் கோழி கூட்ட பார்க்கணும் கோழியை என்ன செய்யுதுன்னு பார்க்கணும் இல்லை கோழியை வந்து அப்படி இல்லை நீங்கள் சாப்பாடு கொடுக்குற டைமுக்கு மானிட்டர் பண்ணாலே போதும் 24 மணி நேரம் பார்க்க தேவையில்லை நமக்கு தேவை காசை நோக்கி ஓடுறோம் கோழிக்கு தேவை சாப்பாடு தண்ணி கொடுக்குற டைமுக்கு வந்து சாப்பாட்டில் நாட்டம் இல்லாமல் எது நிற்குதோ அவருக்கு என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தாலே ஓகே சாப்பாட்டில் நாட்டம் இல்லைண்டா ஏன் நாட்டம் இல்லாமல் இருக்கேன் அவருக்கு தேவை சாப்பாடு தண்ணி வைக்கிற டைமுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சும்மா பார்த்தாலே ஓகே அதுக்கடுத்து வருத்தங்கள் சொன்னால் நைட் 6 மணிக்கு பிறகு வந்துன்னு சொன்னால் சத்தங்கள் வந்து வெளியிலேருந்து வராத டைமில் கொஞ்சம் காதை கொடுத்து பார்த்தோம்னு சளிச்சத்தம்னு சொல்லுவோம் ஹரஹரான்னு சவுண்ட் ஒன்று வரும் அதில் இருந்தால் 2 பேர் பண்ணி கொள்ளலாம் இந்த சளிக்கு என்ன கொடுக்குறீங்க ரீமாக்ஸ் கொடுக்கும் ஃபார்மாக்ஸ் 15 கொடுக்கும் கொடுத்தா சரி சளி வருத்தமும் சரி ஆகிடும் வேணே அதை எப்போ கொடுக்கணும் வருத்தம் வந்து அறிஞ்சதுக்கு பிறகு அவரை வந்து செப்பரேட் பண்ணணும் வெளியில் எடுத்தோம்னு சொன்னா தான் வந்து மற்றதுக்கு வந்து தொத்தாது ஏன்னா ஒன்றுக்கு சளி இருக்கும்னு சொன்னால் அது வந்து தண்ணி குடிக்கக்குள்ள வந்து அந்த சளி வந்து தண்ணியில் வந்து கலக்கக்குள்ள ஒரு கோழிக்கு வர்றது வந்து 10 கோழிக்கு 10 கோழி அதாவது வந்து சளி என்று தெரிஞ்சு சளி வருத்தத்தோட பிடிக்கப்பட்ட அந்த கோழிக்கு கொஞ்சம் வேறுபடுத்தி போட்டு அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் வச்சு போட்டு இதுகளுக்கு இப்போ நார்மலாக இதோட நின்ற கோழிகளுக்கு வந்து வச்சு விட்டோம்னா 3 நாளைக்கு கிளியர் ஆகிடும் இந்த ரணிக்கட் கம்போராமல் இருந்தால் இவரே கரைக்கிறார் வந்து இவர் வந்து அந்த போத்தில் 200 டோஸ் வச்சிருக்காரு அப்போ அவர் அதை கரைச்சி எடுத்தாருண்டா அவருக்கு போதுமானதாகவே வேறு எவரையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை யூடியூப் கூட பார்த்து எல்லா விஷயங்களையும் அறிஞ்சு பழகித்தார் வந்து அவை அனுபவம் வந்து பெரிய ஒரு விடயம் இது சாதாரண விடயம் அல்ல இது என்ன சாமா ரைட் நான் சொல்கிறாரு வந்து இதுலேயே நாட்டுக்கோழி இருக்கேன்னு சொல்லி இந்த நாட்டுக்கோழி கூட்டம் வந்து சுரக்கார் வந்து நிரோஷன் இந்த நாட்டுக்கோழியெல்லாம் கணக்கை வச்சிருக்கார் நாட்டுக்கோழி கூடு எல்லாம் வச்சிருக்கார் கணக்கை வச்சிருக்கார் நாட்டுக்கோழியெல்லாம் இருக்குது அதில் தேவையான அளவு நாட்டுக்கோழி இருக்குது ரைட் உங்களுக்கு இந்த கீரிப்பிள்ளை பிரச்சனை ஒற்று பிரச்சனையும் இல்லை என்ன
நாய் வந்து பகலில் அடைச்சி கிடக்கு நாய் சவுண்டுக்கு வந்து கூடுதலா வராது. வேற என்ன மதுரம் வந்து 8 அடி 10 அடி நான் தாண்டி வர்றது கொஞ்சம் குறைவாரி. மேலால் வருது. இது நாட்டுக்கோழி ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி. இன்றைக்கு பார்த்தீங்களா இல்லை நாட்டுக்கோழி தான் டிமாண்ட். நாட்டுக்கோழி இறைச்சின்னு சொன்னால் இப்போ நான் நேர்க்கிறேன் இந்த சித்திரை வருஷத்துக்குள்ளெல்லாம் புது வருஷத்துக்குள்ளே 6000 5000 போனது ஒரு நாட்டுக்கோழி. மேலே நீங்கள் நிறைய விற்றுருப்பீங்க நீங்கள். நான் ஹோல்சேல் தான் கொடுக்குறேன்னு சொன்னால் கடைகளுக்கு அப்படியே மொத்தமாக கொடுத்துரு. சில்லறையில் கொடுக்குற கொஞ்சம் குறைவு. அதனால் கடைக்கு கொடுப்பீங்க. எவ்வளோ ஒரு தரத்தில் எவ்வளோ விற்பீங்க? கிலோ வந்து 1500 1550 ரூபா நேரத்தை கொடுத்துருது. கொடுத்துருவா. புது வருஷத்துக்கு எவ்வளோ விற்றீங்க? கடைசியாக வந்து ஒரு 70-80 சேவல் கொடுத்துருக்கோம். 70-80 சேவல் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் 70-80க்குள்ளே நியாயமான காசு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு விற்றுருக்கீங்க. அப்படியா? இல்லை பிஸ்னஸ் அப்படி தானே என்ன சொன்னால் சீசனை கவர் பண்ணி போடுறது என்ன இல்லை 80 சேவல் தான் விற்றுருக்கீங்க. 80 வெயிட் பண்ணி தானே 80 கடை 2 லட்சம் வருமா? அது கணக்கு கிலோவுக்கு தானே பார்த்தது. 1500 கொடுத்தா 1550 கொடுத்தது. நார்மலாக 2.5 கிலோ ஆவரேஜ் ஒரு கோழி. ஒரு கோழி என்று சொன்னால் குறைஞ்ச 2 லட்சம் பேரா என்ன ஒரு கிலோ 3000 ரூபா வரும். ஒரு கோழி 3000. எத்தனை கோழி விற்றுருப்பீங்க? 2800 3000 கொடுத்தது. ஒரு 70-80 கொடுப்பது. 70-80 எனக்குள்ள 1 லட்சத்துக்குள்ளாம பேரும் என்ன 1 லட்சத்துக்குள்ளாம பேரும். ரைட். வேண்டாலும் பரவாயில்ல. சீசனை கவர் பண்ணி போடுற சீசனை கவர் பண்ணி போடுற பிஸ்னஸ் என்ன. நிரோஷம் வந்து புறாவும் பிள்ளைக்காரி வந்து சாய்க்காய் புறாவெல்லாம் நிற்கிதுண்ணா. ஆ என்னையாமா? அழகான புறாக்கள்லாம் இருக்குண்ணா. வேறு ஒரு ஆள் நிற்க. வேறு என்ன புறா? இவர் வந்து சிங்கப்புறான்னு சொல்லுவாங்க. சொக்கோப்பியன் சொல்லுவாங்க. சொக்கோப்பியன் என்ன புறா? என்ன சொக்கோப்பியன் என்கின்ற ஒரு புறா மெட்டாக்கலாரு. இது ரேசிங் ரோம். என்னையா? ரேசிங் ரோம் பந்தய புறா. என்னையா? பந்தய புறாண்டா ரேஸுக்கு அடிப்பாங்க. மரக்காலத்தில் கொண்டு வாரு. இது வந்து இம்போர்ட்ல என்னண்டா கத்தார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த கட்டாரில் இருந்து ஒரு பாட்டி இம்போர்ட் பண்ணி வேற ஊரில் எடுத்தா அதில் இருந்து வந்த குஞ்சு எவ்வளோ இது? இது நார்மலாக வந்து ஒரு புறாவே 15,000 போகுது. இப்போ கொஞ்சம் டிமாண்ட். எவ்வளோ 15,000? இது நான் எடுத்தது வந்து ஒரு புறா 15,000 படி எடுத்தது. இப்போ வந்து டிமாண்ட் குறைஞ்சிது. இப்போ விற்கிறலையா? இப்போ குஞ்சு 4000 5000 கொடுக்குறது. 4000 குஞ்சு குடிக்கீங்க. குஞ்சு இல்லை குஞ்சு கூடு போட்டு கூட முட்டை விட்டு பறிச்சு குஞ்சு குடிக்கீங்க. வயலையும் விற்கிங்க. இது இப்போ புறாக்கள் இப்போ குறைஞ்சிருக்கு. வேணும் சொன்னால் நாட்டுற பொருளாதார நிலைமையால் சாப்பிட கஷ்டமாக இருக்க டைமில் புறாக்களில் வந்து பென்சியனில் நாட்டம் குறைவு இருந்தது. நட்ட ஒரு 8-10 கூட்டில் ஒரு 100-150 புறா இருந்தது. அவ்வளோ அப்படியே கொடுத்துட்டு சும்மா ஆசைக்கு 2-3 ஜோடி நிற்கிது. ஆரம்பத்தில் வந்து திலாப்பியா மீன் போட்டிருக்காரு. வந்து திலாப்பியா மீன் போட்டு அதை எடுத்து உற்பத்தி செய்து விற்றுருக்கீங்கண்ணே. திலாப்பியா மீன் எடுத்து விற்றுருக்காரு. இப்போ இல்லையா? இல்லை இப்போ இதுன்னு சொன்னால் பயோப்ளாக் சிஸ்டம். இப்போ இன்னும் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சாமா பாப்போம். எல்லாம் பல ஃபுல்லாக இதை தான் பேச்சிருக்கார். நிறைய செலவழிச்சிருக்கார். அதினத்தில் இப்போ வந்து ஃபைன் அடைஞ்சு கொண்டு போகிறார். என்னென்ன கிடக்கு எல்லா பக்கமும் கூட தான் கிடக்கு. வேறு என்னையாமா? இது கொக்கைல் கொண்டக்கிளி. கொண்டக்கிளி எடுங்க வெளியில் எடுங்க. இது வராது இல்லை நான் கொடுக்க படம். கொண்டக்கிளி எத்தனை கிளி இருக்கு? 2 செட் கிடக்கு. கொண்டக்கிளி 2 செட் இருக்கு. அதில் இப்போ முட்டை விடுமா? முட்டை விட்டு குஞ்சல் கொடுத்துருது. முட்டை விட்டு கொண்டக்கிளி முட்டை விட்டு குஞ்சல் நம்பிக்கிங்க. ஒரு குஞ்சு எவ்வளவு? ஜோடி வந்து 5000-6000 ரூபாய். ஒரு ஜோடி கொண்டக்கிளி வந்து 6000 ரூபாய்க்கு ஒரு ஜோடி விற்றுருக்கிறாரு. வந்து நான் மேலே நிற்கார் கொண்டக்கிளியை பார்த்து கொண்டு முட்டை போட்டுட்டு நிற்காரா மேலே. என்ன மாதிரி நல்லா நிற்கிறார் மேலே கொண்டக்கிளியர். வந்து உங்களோட எஜமாண்ட பேர் நிரோஷனா? உங்களோட எஜமாண்ட பேர் என்ன நிரோஷனா? கதைக்காதா? இது அழகுக்கு வளர்க்குறது. அழகு தான் வளர்க்குறேன். நிறைய இப்போ இந்த ஆடுக்கோட்டியில் பார்க்குறதுக்கு குறை அந்த ஆட்டுக்கோட்டியில் கேட்குறதுக்கு ஸ்டெப் எல்லாம் போட்டு செய்திருக்காரு. கல்லெல்லாம் போட்டு ஸ்டெப்பில் கட்டியிருக்காரு. ஸ்டெப்பை கட்டி போட்டு மேலே வந்து நல்ல உறுதியான முறையில் இந்த கூடு இருக்குது. ஆட்டுக்கூடு உறுதியான முறையில் இந்த ஆடுக்கூடு செய்யப்பட்டிருக்குது. மேலே தகடு எல்லோரும் படுக்காங்க. நிறைய செலவழிச்சிருக்கிறார். வேறு என்ன சாதி? இது வந்து சாணன். சாணன் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ மால்? இது நார்மலாக கிலோ வந்து 2000 கிலோ. ஆனா பொண்ணு மிரிக்கி குட்டியெல்லாம் விடுது. சாணன் குட்டி இருக்கி எவ்வளோ உண்டு? 30 ரைட். அவர் வந்து சாணன் எத்தனை கிடக்கு? 30 மாட்டில் சாணன் வச்சிருக்கீங்க. மற்ற இதால இவர் வந்து ஜமுராபாரி. இது எவ்வளோ போகுது குட்டி? இது நார்மலாக 60-70 குட்டி. ஒரு குட்டி எத்தனை மாதத்து குட்டி? ஒரு குட்டியில் சோடி 3-4 மாதம் குட்டி. 3-4 மாதத்து குட்டி 60-70 ரூபா போகும். ஜமுனாபாரி இப்போ குட்டி இருக்கா? குட்டி கொடுத்துட்டு சின்னப்பட்டு நிற்காருண்ணே.
இவர் வந்து ஜமுனாப்பாரி. இது வந்து பால் பர்பஸும் இறைச்சி பர்பஸுக்கு வந்து வளர்க்குறது. பாலும் இறைச்சி 2 பர்பஸுக்கும் வளர்க்கப்படும். பால் வளர்த்து விற்கீங்களா? ஓ பால் போகும். வேறு என்ன, வேறு பேர் என்ன? பேர் என்ன வைக்கல? வைக்கல. ஜமுனாப்பாரி இவர் ஆக்களை கொஞ்சம் நோட் பண்ணுறார் கூட. நான் புதாளண்டபடினால கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறார். ரைட் 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 ரைட். இப்போ உங்கள்கிட்ட என்ன வகையான ஆடுகள் இருக்கு? சாணம் ஜமுனாப்பாரின்னு நிற்கிது. என்ன சாணன்னு சொன்னால் தனியாக வந்து பால் பர்பஸுக்கு வேண்டி வளர்க்குறது சாண நாடு. இப்போ நம்மளோட இடத்துல வந்து ஆட்டுப்பால் வந்து இல்லை தானே. இப்போ ஸ்டார்ட் பண்ணதே வந்து அப்பாவுக்கு வீசிங் இருந்தது. அதனால கேண்டி தஸ்கரையை போய் வந்து இந்த ஃப்ரெண்டர் வாழ்கிற ஃபார்மில் ரிக்காஸ்ன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஒரு ஆணும் 2 பெட்டையும் கொண்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு எங்களோட வீசிங்காக வேண்டியதான் நாங்கள் குடித்தது. அப்போ எங்களுக்கு கிளியர் ஆகிட்டு அப்போ அதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறாங்கெல்லாம் எனக்கு இந்த பீசிங் பருத்ததுக்கு இது குடிச்சா நல்ல பண்ணுறீங்க. பீசிங்கும் அல்சருக்கும் வந்து சொல்லி வேலை பீசிங் அல்சருக்கு மிச்சம் நல்ல மாட்டுப்பால் மிச்சம் நல்ல வேணும். எவ்வளோ ஒரு பவுத்தல்? 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆக்கள் வந்து வாங்குவாங்களா? சரியான ஆர்டர் இருக்குது. சரியான ஆர்டர் இருக்கு. ஆக்கள் வந்து வாங்குவாங்க. என்ன பேர் வந்தாரு? சாணன் கொம்ப பக்கம் எனக்கு பயமாக கிடக்கு. சாணன் குத்தி விட்டுறாதுங்க. வேறு வந்து அழகான குட்டி ஒரு ஆள் நிற்காரு. வேறு என்ன? இதுவும் சாணன் தான். சாணன் குட்டி போட்டிருக்கார், ஒழிக்கிறார். சாணன் இங்கே வாங்க. சாணன் குட்டி கொஞ்சம் நல்லா போல இருக்கிற. என்ன ஆனா பொண்ணா? ஆண்குட்டி. என்ன சாணன் ஆண்குட்டி ஒன்று போட்டிருக்கார். அதுவும் இங்கே பார்த்தோம்னா இவர் யாரு? இவர் குட்டி போட போறாரு. குட்டி போட்டு 3 குட்டி போட்டிருக்காரு. அங்கே 2 பேர் தான் நிற்காங்க. அம்மாட்ட பாப்பி அடிக்கார் ஒரு ஆள். ரைட். சாணன் குட்டி போட்டிருக்காரு வந்து. ரைட். அடுத்தது அவர் அங்கால போயிட்டாரா? ஏன் சின்ன அல்ல இவர் கடைசியாக போட்ட குட்டி. அது பேர வச்சிங்க. அப்போ இந்த சாணம் 3 குட்டி போட்டிருக்காரு. அப்போ அடுத்து ஃபீடிங் போத்தெல்லாம் பால் கொடுக்குறா. ஏன் 3 குட்டி இருக்கிறதுக்குள்ள தாயில இருந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் கூட அடிக்கும். அதனால என்ன பால் கொடுக்குறீங்க ஃபீடிங் போட்டில்? ஆட்டுப்பால். ஆட்டுப்பால் கறந்து ஃபீடிங் போட்டில் கொடுக்குறாரு. அதான் யார் என்ன படக்காரர்? அவர் இப்போ ஒரு 1 வீக்குள்ளே போட்டால் அவர் ஆண்குட்டி. ஆண்குட்டி என்ன சும்மா கொடுக்காரு? இல்லை அவர் ரெஸ்ட் எடுக்காரு. பால் குடிச்சிட்டு பால் குடிக்கிது ரெஸ்ட் எடுக்காரு. என்ன ரைட். பால் குடிக்கிது ரெஸ்ட் எடுக்கார். ப்ரீடிங் பர்பஸுக்கு பயன்படுத்தப்படுறோம். என்ன ப்ரீடிங் பர்பஸுக்காக பயன்படுத்தப்படுது. இவர் எழும்புறாரு ஆள். ஓ அவரா மாப்பிள்ளை. என்னவே சாதி சாணன். இது சாதாரண ஆட்டுக்கு சினைப்படுத்துறதுக்கு விடலாமா? விடலாம். சாதாரண ஆடு வந்து கொஞ்சம் சைஸான ஆடெல்லாம் பிரச்சனை இல்லை. சின்ன ஆடுகளுக்கு போட்ட மாட்டா குட்டி போடக்கூடாது, கருத்துப்படும். ரைட் ரைட். குட்டி அவங்களுக்கு பெருத்த குட்டியை போட்டுருவாரு. போட்டால் ஆடு செத்து போகும். எல்லாம் சரி. நார்மலாக வந்து ஆடு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னால் இந்த பார்ட்டிஷனுக்கு கொண்டு வருவோம். அதாவது ஆடு குட்டி போட முதல் இதுக்குள்ளே போட்டிருக்காரு வந்து. குட்டி போட போகிற நேரத்தில் இங்கே மாற்றுவார் வந்து. இப்போ எல்லாரும் வந்து குட்டி தாக்கினே. இன்னும் எப்போ குட்டி போடுவாங்க? இப்போ ஒரு மாதத்துலேருந்து போடுவோம். ஒரு மாதத்தில் போடுவாங்க. என்ன இந்த இதை இறைச்சிக்கும் கொடுக்குறா? நீங்கள் இது கழிக்கிற டைமில் கொடுப்பீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ குறைமதி ஆகும் உண்டு? நார்மலாக பசாரில் என்ன ரேட் கிலோ போகுது அந்த ரேட்டு கொடுப்போம். இப்போ 1500 1600 போகுது இறைச்சி. இப்போ அந்த ரேட்டுக்கு போகுது. ஓ மேனே. ஆகவே ஆங்காங்கே கோழிகள் வளர்க்க மேயுது. அதாவது அனைத்து வகையான கோழி வகைகளும் இவர்கிட்ட இருக்குது வந்து. நாட்டுக்கோழி இருக்குது, பைட்லே கொண்டு இருக்குது, காட்டுக்கோழி என்ன காட்டுக்கோழி கருங்கோழி இருக்குது, அதே மாதிரி வான்கோழி இருக்குது, மற்றது காடைக்கோழி இருக்குது, என்ன அதே மாதிரி கினிக்கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, மற்றது வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய புல்வெள் வளர்த்திருக்காரு, வாழை மரம் வளர்த்திருக்காரு, இந்த எரிவலெல்லாம் செயல் பண்ணுறாரு. அந்த வகையிலே நிரோஷனுடைய இந்த முயற்சியானது எத்தனை வருடமா நிரோஷன் இதை நீங்கள் செய்து வரீங்க? இப்போ ஒரு 4-5 வருஷம். நீங்கள் 4-5 வருஷமாக தான் இதை செய்து வரீங்க. 4-5 வருஷமாக இதிலே ஃபுல் டைமாக செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதாந்தம் வருமானம் பார்க்கக்குள்ள கூட பார்க்கலாம். சொன்னால் டேக்ஸ் கட்டணும். மாதாந்த வருமானம் எவ்வளோ சொன்னால் டேக்ஸ் கட்டணும். ஆகவே வாய் மூடி மௌனியாக இருக்கிற லேசான வேலை என்ன அவை ஒரு சுயதொழில் ஈடுபட்டு. நம்ம நாட்டு சிச்சுவேஷனை பொறுத்தவரையும் வந்து ஆடுன்னு சொன்னால் ஆடை மட்டும் வளர்த்துட்டு இருந்தால் தொழில் செய்யலாது. இப்போ நாங்கள் இப்போ ஆடு போட்டிருக்கோம் வந்து பரனில் போட்டிருக்கோம். ஆட்டுக்கு வைக்கிற சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகி கொட்டிச்சுன்னு சொன்னால் வாத்து கோழிகள் கூட இருக்கும். அப்போ அதனால் வந்து எங்களுக்கு வந்து செலவு தானே குறையும். 1.5 கழிவு வந்து இன்னொன்றுக்கு வந்து ஒரு சாப்பாடாக போக்குள்ள வந்து நமக்கு செலவு தானே வந்து 0 இருக்கும். அப்படியான இதுகளை தான் ஒருங்கிணைந்த பண்ணையில் நம்ம செய்வோம். வேண்டாம் எல்லாம் மல்ட்டியாக இருக்கும். இருந்தால் தான் வந்து இப்போ என்ன சொன்னால் ஆடுன்னு சொல்லக்குள்ள வந்து எங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு மாதம் வந்து நான் ஒரு 50,000-60,000 ரூபா வந்து எனக்கு செலவழிக்கணும்னு சொன்னால் ஆட்டு பால் கொடுக்கக்குள்ள வந்து எனக்கு ஒரு 40,000-50,000 வந்து அதை எடுக்கக்குள்ள வந்து எனக்கு குட்டிகளை கொடுக்க. ஆடு வளர்ப்பு அதே மாதிரி கோழி வளர்ப்பில் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் என்ன?
இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதன்ற டைம்களில் இந்த நோய்கள் இதுகளுக்கு வந்து என்ன டைமுக்கு என்ன மருந்து கொடுக்குறோன்ற கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கடுத்து வெட்டினரி டிபார்ட்மெண்ட் வந்து களவாஞ்சக்கூடிய பொறுத்தவரை நல்ல சப்போர்ட். அந்த வெட்டினரி சர்ஜன் ஃபுல் டைம் அங்கேயே இருக்கிறா, அங்கே இருக்கிறபடியாக நல்ல சப்போர்ட், நல்லா செய்யக்கூடிய ஆள். என்ன இப்போ நான் ஃபுல்லாக வந்து சஜன டாக்டர், அதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. என்ன அதுக்கடுத்து எல்டிஓ மாரும் வந்து எந்த டைம் இப்போ டாக்டருக்கு இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியுமாண்டா என்ன செய்வாங்க, இந்த ஊசி அடிங்கன்னு சொல்லி உங்களுக்கு தந்துடுவோம், நம்பிக்கை அடி தந்துடுவோம். அப்போ நீங்கள் அடிப்பீங்க, நாங்கள் வந்து செய்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்றதுல இருப்பார். அந்த வகையில் நான் பார்த்துருக்குறேன். வந்து அவை மிச்சம் நார்மலாக குட்டி போட்டோன்னு வந்து எல்ட்ரீம் சிறப்பை வந்து கொடுத்தோம்னு சொன்னால் அந்த வயிற்றில் இருக்கிற கழிவு வந்து போயிடும். எல்ட்ரீம் கொடுக்கணும், எல்ட்ரீமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏடிடி இன்ஜெக்ஷன் வந்து கட்டாயம் அடிக்கணும். ஏடிடி கட்டாயம் அடிக்கணும். அதுக்கடுத்து வந்து வயிறு ஊதுற பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து ப்ளோட்டோசில் இல்லாட்டி ப்ளோட்டோ கிளியர் வந்து நம்ம கையில் போய் அடிஷனலாக இருக்கும். அதுக்கடுத்து மற்ற இந்த இது கெட்டசோல் அப்படி சில மருந்துகள் இருக்குது. இப்போ பி காம்ப்ளெக்ஸ் அது இதெல்லாம் வந்து நம்மகிட்ட எப்பயும் வந்து கையில் இருக்கு. அடுத்து வந்து இது என்ன அதே மாதிரிக்கு வந்து ஆடுகளுக்கு டெக்ஸாமெத்தசோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. என்ன அதே மாதிரி மட்டும் நான் அம்பிசில் என்ன இன்ஜெக்ஷன்கள் அடிப்பாங்க, அமோக்சிலின் என்ன இன்ஜெக்ஷன். கூடுதலாக வந்து பரனில் வந்து நிற்கக்குள்ள வந்து வருத்தம் மாற வீதம் வந்து மிச்சம் கூட ஏன்னா பொருளில் தனியாக இருக்குது. வருத்தம் மாற வீதம் தினங்களில் தானே நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்து ஏதாவது ஒத்து வரலன்னு சொன்னால் வயிறு ஒரு பிரச்சனை வந்து நோமலாக வரும். அதுக்கு வந்து நோமலாக ப்ளோட்டோ கிளியரை கொடுத்துட்டோம்னா கிளியர் ஆகிடும். ஆகவே களுவாஞ்சிக்குடியிலே நான் இந்த வீதியால் சென்று கொண்டிருக்கும் போது இவ்வாறு இருக்கின்றதா என்று தெரியாது. உள்ளே வந்து பார்த்தால் இது கிட்டத்தட்ட பார்க்கின்ற போது இது ஒரு ஹை ஸ்கேல் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். அந்த வேலையை நிரோஷன்ட்டை பார்க்கக்குள்ள நிரோஷன்ட்டு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, NBQ 4 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, டிப்ளமாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட இவர் 4 வருடம் தொடர்ந்து சிறந்த விவசாயி என்ற விருதுகளை கூட பெற்றிருக்கிறார். அவரோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள கூட எனக்கு நல்லா வழங்குது. இவர் மிகவும் ஒரு அனுபவசாலி. அந்த வகையிலே இவருடைய இந்த தொழில் மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இவருக்கு அரசார் பெற்ற நிறுவனம் இவருடைய முயற்சியை மென்மேலும் அதிகரிக்க வழிவகுக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.